எனக்கு என்னன்னா முதல்ல நீங்க சிந்திச்சு பார்க்கணும். உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு அண்ணாமலை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த 1000 ரூபாய் வரல, அது 1000 ரூபாய் வரல. வந்தவங்க சொல்றாரு, ஒரு மந்திரியின் மகன் சொல்றார், நீங்க பல இருக்கீங்களே, அதுக்காக நான் கொடுத்து 1000 ரூபாய் வாங்கி போட்ட வேற இல்லையான்னு கேட்கிறேன். அது வேறவே தோணுது வாயில. அது வந்து எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க பேசுறது. அப்ப அது மட்டும் இல்ல, முன்மொழி சொல்றார், நீ ஓசியில போற ஓசி பஸ் கொடுக்குறது நீங்க, ஃப்ரீ பஸ் கொடுக்குறது நீங்க, ஓசி பஸ்ல போறதுக்கு இவ்வளவு திமிராடுற. ஆக உங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற, கொடுப்பதை உரிமைக்காக அல்ல உங்கள் வாக்குகளுக்காக கொடுத்து விட்டு ஏளனம் செய்கின்ற ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒவ்வொருத்தரும் என்னைக்கு யார் உள்ள போறானே தெரியாது. ஒரு மந்திரி உள்ள போவாரு, ஒரு மந்திரி வெளியே வருவாரு, திருப்பி ஒரு பதவி பிரமாணம் போட்டு அதுக்கு ஒரு போராட்டம். ஆக எந்த ஒரு திட்டங்கள் இல்லாமல், எந்த ஒரு செயல் திட்டம் இல்லாமல் மோடிஜி அவர்களை கீழ்த்தரமாக பேசப்பட்டதுதான். உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொல்லிட்டு அண்ணன் கொடுத்துறேன், 29 பைசா சொல்றாரு. யாரு? மோடிஜி அவர்களை 29 பைசா கூப்பிடாரு. இவருக்கும் மோடிஜிக்கும் வச்ச ஏரி கூட எட்டு கால் தூசிக்கு அவர் பெற மாட்டார். இருக்கைக்கு மரியாதை தரணும். அரசியல் செய்வது அந்த இருக்கை யாருடைய இருக்கை? நம்ம இந்திய பாரத தேசத்தின் தலைவர் மோடிஜியின் இருக்கை, உலக புகழ் பெற்ற மோடிஜியின் இருக்கை. இன்று ரஷ்யாவுக்கு உக்ரைன் நடக்க போரை நிறுத்துகின்ற ஒரு தலைவர், ஒரு ஆற்றமிகு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள் மட்டும்தான் முடியும். அதை விட கச்சத்தீவை ஏமாத்தது காங்கிரஸ் தான். 1976 ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாயிரம் கருணாநிதி போட்ட அந்த அக்ரிமெண்ட் தான் அது. ஆக தியானை வைத்து கொடுத்து விட்டார்கள். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? 10 ஆண்டுகள் நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்டாலின் கேட்கிறார், நீங்க பல தடவை பக்கத்துல போய் மனுதான் கொடுத்தீங்களே, கேலோ இந்தியா கூட்டீங்க, குலநெருப்பட்டுக்கு போனீங்க, தூத்துக்குடி விரிவாக்கத்திற்கு போனீங்க, அப்பெல்லாம் பக்கத்துல இருந்தீங்களே, அப்ப ஒரு மனுவை கொடுத்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் சொன்னீங்களா? அது உங்க மைண்ட்ல இல்லையே. ஏன்னா நீங்க தான் குற்றவாளி. அங்க குற்றவாளி எப்படி போயிட்டு திருப்பி கேட்க முடியும்? அவ இப்படி அநாகரிகமான செயலில் ஈடுபட்டுக் கொண்டு மோடிஜி அவருடைய கீழ்த்தரமா பேசுவது மட்டும் 29 பைசா என்ன தெரிஞ்சுக்கோங்க. மகாராஷ்டிரா 8 பைசா கொடுக்குறாங்க, கேரளாவில் 57 பைசா கொடுக்குறாங்க, கேரளாவின் 57 பைசாக்கு 85,000 கோடி கொடுக்குறாங்க. இங்க கூட 29 பைசாக்கு 1,58,145 கோடி தராங்க. அது என்ன பண்றீங்க? நீங்க மக்களுக்காக திட்டம் தீட்டி இருக்கீங்களா? இலவசம் கொடுக்கிற மக்களை வந்து நீங்க வழிநடத்தி செல்கிறீர்கள் என்று சொல்லி கடைசியில் காசுக்கு கொடுக்கலாம். இப்ப உட்கார்ந்துருக்காரு மாணிக் தாக்கூர் ஒருத்தர் இங்க விடுதலை தொகுதியில, அண்ணா அவர் கொஞ்சம் காட்டுங்களேன்றாங்க, அவர் எப்படி இருப்பார் சொல்லுங்களேன்றாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆக நல்ல ஒரு ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, சிறந்த ஆட்சி. 2025 அதிகமான இளைஞர்கள் நாடு இந்தியா இருக்கும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா குடி, போதை, பவுடர், டேப்லெட் என்னன்னே தெரியல. அப்படி ஒரு போதைக்கு அடிமையாக என்று சொன்னால் நீங்க சிறப்பாக தொழில் வளர்ச்சி செய்து வேலை வாய்ப்பை உருவாக்குவதன் காரணமாக சீரழிஞ்சு போறாங்க.